புது சிவில் சட்டத்திற்கு அப்துல் கலாம் ஆதரவு தெரிவித்திருந்தால் அதனை இஸ்லாமியர்களின் கருத்தாக ஏற்க முடியாது என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கூறியிருக்கிறார். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். முதல் குடிமகனாக இருந்த திரு அப்துல் கலாம் அவர்களும் இந்த பொது சிவில் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் எங்கே ஏற்றுக்கொண்டார்? ஒரு கல்வி நிறுவனத்தில் மாணவர்கள் மத்தியில் எழுப்பப்பட்ட கேள்வியில் அவர் இந்த பதிலை கொடுத்திருக்காரு. அது எல்லா இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியாததில்ல, எல்லா பத்திரிகைகளும் வந்த செய்தி தான் அது. We are a billion strong population and any law has to be uniformly applicable. இந்த கேள்வி வந்தபோது அவர் சொன்ன பதில், எந்த சட்டமாக இருந்தாலும் எல்லோருக்குமாக அது பொருந்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு செய்தார். 99.5 விழுக்காடு எல்லாருக்குமான சட்டங்கள் பொதுவான சட்டங்களாக தான் இந்த நாட்டில் இருக்கு. இதுல அவர் எங்க சிவில் லாவை பற்றி சொல்கிறார்? திருமணத்தை பற்றியோ அவருடைய பேர பிள்ளைகளுக்கு நடைபெற்ற திருமணம் கூட ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அவர் வசிக்கக்கூடிய பள்ளிவாசல் தெருவில் இருக்கக்கூடிய ஜமாத்தில் இஸ்லாமிய முறைப்படி தான் அந்த திருமணம் நடந்தது. அப்துல் கலாம் அது போன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய கருத்து தான் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தினுடைய கருத்தாகவோ அல்லது சிறுபான்மை சமூகத்தினுடைய கருத்தாகவோ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது.